ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க தட்டைப்பயிறு சாதம். தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அவங்கவுங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. 2 கடுகு போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க இந்த தட்டைப்பயிறு சாப்பாட்டுக்கு. 2 கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம போட்ட பொருளெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. கடுகு, சீரகம், கடலப்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு வரமிளகாய் போடலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. அப்படியே வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாங்க. அப்படியே தக்காளி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. அப்படியே பூண்டு பல்லுங்க. இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு பூண்டு பல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது நம்ம ஒரு 5-6 பூண்டு எடுத்து உரிச்சு இப்படி போட்டுக்கலாங்க. அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போது நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படி மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த சாப்பாட்டுக்கு நல்ல சுவை கொடுக்குங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க. இதில் என்ன பண்ணலாங்க, நான் தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கேங்க. சும்மா ஒரு சவுண்டு விட்டு எடுத்துருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. டைரெக்டாக நம்ம தட்டைப்பயிரை இப்போ வேக வைக்காமல் போட்டால் அது வேகாதுங்க. அதனால் இப்படி ஒரு வேக்காடு வேக வச்சு நம்ம போட்டுக்கோணுங்க. இது நல்லா பெரட்டி கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு பார்க்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிக்குதுங்க. நம்ம இதில் அரிசியை போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. ஒரு கலக்கிடலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா 2-3 சவுண்டு விட்டு பார்க்கலாங்க. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லித்தலை அப்படியே முன்னையே மல்லித்தலை போட்டிருக்கோங்க. நிறைய வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, நான் போடலிங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தட்டைப்பயிரெல்லாம் நல்லா தனித்தனியாக வெந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த தட்டைப்பயிறு